உபாகமம் அதிகாரம் 5 1-22 முடிய 10 கட்டளைகள். மோசே இஸ்ரவேல் அனைவரையும் வரவழைத்து கூறியதாவது: இஸ்ரவேலரே, உங்கள் காதுகள் கேட்க நான் இன்று கூறப்போகும் நியமங்களையும் முறைமைகளையும் கேளுங்கள். அவர்களை கற்று கடைப்பிடித்து காத்திருங்கள். கடவுளாகிய ஆண்டவர் ஒரேபில் நம்மோடு ஓர் உடன்படிக்கை செய்து கொண்டார். நம் மூதாதையரோடு ஆண்டவர் இது போன்ற உடன்படிக்கை செய்து கொள்ளவில்லை. மாறாக நம்மோடு, ஆம், இன்று இங்கு உயிரோடு இருக்கும் நம் அனைவரோடும் செய்து கொண்டார். மலையில் நெருப்பின் நடுவில் ஆண்டவர் உங்களோடு நேருக்கு நேர் பேசினார். ஆண்டவரின் வாக்கை உங்களுக்கு அறிவிக்க நான் அவ்வேளையில் ஆண்டவருக்கு உங்களுக்கு இடையே நின்றேன். ஏனெனில் நீங்கள் நெருப்பைக் கண்டு அஞ்சினீர்கள், மலை மீது ஏறவில்லை. அப்பொழுது அவர் கூறியது: என் கடவுளாகிய ஆண்டவர் நானே. அடிமைத்தன வீட்டாகிய எகிப்து நாட்டிலிருந்து உன்னை புறப்படச் செய்தவனும் நானே. என்னைத் தவிர வேறு கடவுள் உனக்கு இருத்தலாகாது. மேலே விண்ணுலகிலும் கீழே மண்ணுலகிலும் மண்ணுலகின் கீழுள்ள நீர்த்திரையிலும் உள்ள எந்த உருவத்தினாலும் உனக்கென நீ சிலையை செய்யாதே. நீ அவைகளை வழிபடவோ அவற்றுக்கு பணிவிடை புரியவோ வேண்டாம். ஏனெனில் நானே உன் கடவுளாகிய ஆண்டவர். வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காத இறைவன். என்னை வெறுக்கும் மூதாதையரின் தீச்செயலுக்காக 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் பிள்ளைகளை தண்டிப்பவன். மாறாக என் மீது அன்பு கூர்ந்து என் கட்டளைகளை கடைபிடிப்போருக்கு 1000 தலைமுறைக்கு பேரன்பு காட்டுவேன். உன் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை வீணாக பயன்படுத்தாதே. ஏனெனில் தம் பெயரை வீணாக பயன்படுத்துபவனை ஆண்டவர் தண்டியாது விடார். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கட்டளையிட்டபடி ஓய்வு நாளை புனிதமாக கடைபிடி. 6 நாள்கள் நீ உழைத்து உன் அனைத்து வேலைகளையும் செய்வாய். 7ஆம் நாளோ உன் கடவுளாகிய ஆண்டவருக்கான ஓய்வு நாள். எனவே அன்று நீயும் உன் மகனும் மகளும் உன் அடிமையும் அடிமை பெண்ணும் மாடு கழுதை மற்றெல்லா கால்நடைகளும் உன் வாயில்களுக்குள் இருக்கும் அந்நியனும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். நீ ஓய்வெடுப்பது போல் உன் அடிமையும் அடிமை பெண்ணும் ஓய்வெடுக்கட்டும். எகிப்து நாட்டில் நீ அடிமையாய் இருந்தாய் என்பதையும் உன் கடவுளாகிய ஆண்டவர் தம் வலிய கரத்தால் ஓங்கி புயத்தாலும் உன்னை அங்கிருந்து கூட்டி வந்தார் என்பதையும் நினைவில் கொள். ஆதலால் ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டுமென்று உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கட்டளையிட்டார். உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட. இதனால் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு அளிக்கும் நாட்டில் நீ நெடுநாள் நலமுடன் வாழ்வாய். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு இடும் கட்டளைகள் இதுவே: கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பிறருக்கு எதிராக பொய்சாட்சி சொல்லாதே, பிறர் மனைவியை காமுறாதே, பிறர் வீடு, நிலம், அடிமை பெண், மாடு, கழுதை அல்லது பிறருக்குரியதை எதையும் கவர்ந்திட விரும்பாதே. இவ்வார்த்தைகளை ஆண்டவர் மலைமேல் நெருப்பு மேகம் காரிருள் நடுவிலிருந்து உரத்த குரலில் உங்கள் சபையோர் எல்லோரிடமும் பேசினார். மேலும் வேறு எதையும் கூடாமல் அவர் அவற்றை
கற்பலகையில் எழுதி என்னிடம் தந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.